योगी राम शूरत कुमार योगी राम शूरत कुमार योगी राम शूरत कुमार ஜெய குருராயா. வணக்கம். ஒய்ஆர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய 59வது பாடல் இன்றைக்கு பதிவேற்றம் செய்யப்பட இருக்கின்றது. நம்முடைய கமலி ஸ்ரீபால் அவர்கள் பகவான் வாழ்ந்த காலத்தில் 90களில் வெளியிட்ட ஓலி நாடாவில் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள் எழுதி பாம்பே சகோதரிகள் பாடிய அற்புதமான பல பாடல்கள் அதில் உண்டு. அதில் ஒரு பாடல்தான் அந்த புன்னை மரம் ஒரு போதி மரம் எங்கள் கண்ணன் அமர்ந்திருக்கும் பிருந்தாவனம். கண்ணனையும் யோகியையும் அப்படி ஒப்பிட்டு பார்க்கின்ற மிக மிக அழகான பாடல். அதை பாம்பே சகோதரிகள் மிக அழகாக ஒரு தெய்வீக குரலிலே பாடியிருப்பார்கள். 90களிலே எங்களையெல்லாம் பகவானிடம் மிக நெருங்கச் செய்த பாடல் இந்த பாடல். பகவானை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதை கூட ஒரு வகையில் கற்றுத்தந்த பாடல் என்று கூட இந்த பாடலை சொல்லலாம். அந்த புன்னை மரம் ஒரு போதி மரம் எங்கள் கண்ணன் அமர்ந்திருக்கும் பிருந்தாவனம். பகவான் அமர்ந்திருந்த அந்த புன்னை மரமே ஒரு பிருந்தாவனமாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறது. சந்திரோதயம் பூரண சந்திரோதயம் மந்த மாருதம் அது அன்பின் ஆலயம். பகவானுடைய முகமே சந்திரோதயம் தான். அது மந்த மாருதம் ஆனந்த ஆலயம்லாம் பார்க்குறாங்க, அன்பின் ஆலயமாக பார்க்குறாங்க. வேய்ங்குழல் அவன் கையில் விளையாடும் தேய்ந்த விசிறி இங்கு சதா சதிராடும். கண்ணனையும் வைக்கும் ஒப்பிடுற அழகு தான் அந்த பாடலுடைய ரொம்ப அற்புதமான அழகு. கண்ணன் கையில் வேய்ங்குழல் விளையாடும், எங்கள் யோகியின் கையில் விசிறி விளையாடும். வெண்ணையை கிண்ணத்தில் அவன் சுவைப்பான், ஏதோ திருவோட்டை இவன் பிடிப்பான். கண்ணன் எப்போதுமே வெண்ணையை திருடி சாப்பிடுவான். எங்களுடைய கண்ணன் கையில் அந்த திருவோட்டை ஏந்துவது போல தேங்காய் சிரட்டையை ஏந்தி வந்தார். அவன் பறக்க விழிப்பான், இவன் உறக்க சிரிப்பான். கண்ணன் வெண்ணையை திருடிட்டு கோபியர்கள் பிடிக்கும்போது பறக்க பறக்க விழிச்சிட்டு இருந்திருக்கிறான். அது ஒரு அழகு. ஆனால் இவன் உறக்க சிரிப்பான். பகவான் எப்போ சிரிப்பார், எப்படி சிரிப்பார், எவ்வளோ சிரிப்பார் யாருக்கும் தெரியாது. வித்தவுட் எனி ரீசன் பயங்கரமாக பகவான் ஒரு வெடி சிரிப்பு வெளியே வரும். த லாஃபிங் மெடிடேஷன் சொல்லுவாங்க. அதை நாம் யோகியிடம் அனுபவித்து பார்க்கலாம். இவன் உறக்கச் சிரிப்பான், அவன் நியாயன் இவன் நேயன். அவன் பல பஞ்சாயத்துலாம் பண்ணுவார், பல நியாயங்களாக. இவன் நேயன், சாமிகிட்ட நேயம் மட்டும்தான். எல்லோர் மீதும் பொழிகின்ற அன்பு நேயன். ஆயினும் இருவரும் ஒன்ற நம் விழிகளில் தெரிவது அது ஏன். ஆனால் அது பார்த்தா 2 பேரும் ஆப்போசிட்ஸ் மாதிரி இருக்கு. ஆனால் 2 பேரையும் பார்த்தா ஒன்றாக தான் எங்கள் கண்களுக்கு தெரியுது. அந்த கண்ணனே வந்ததாகத்தான் தெரிகிறது என இது கவிஞர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் வியக்கின்றார். நாடியவர் வாட அவன் லீலை செய்வான், நம்பியவர் அன்பில் இவன் கரைந்திருப்பான். அவன் ரொம்ப நாடி கிட்ட வந்தவங்கள்ட்ட தான் கண்ணன் பயங்கரமாக விளையாடுவான். கண்ணனுடைய லீலைகள் நமக்கெல்லாம் தெரியும், பால லீலைகள் எல்லாருக்கும் தெரியும். கிட்ட வந்தவங்கள்ட்ட தான் அவன் ரொம்ப லீலை பண்ணுவான். ஆனால் நம்பி ஒருத்தர் வந்தாச்சுன்னா, பகவான் வந்தாச்சுன்னா, இவர் அவருடைய அன்பில் இவர் கரைந்திடுவான். இதுதான் யோகியினுடைய தனித்தன்மை. பாம்பின் மேல் நின்றே அவன் ஆடிடுவான். அவன் காழிங்க நர்த்தனம் பண்ணவன். இவரோ ராம் ராம் என்றே இவர் பாடிடுவார். இவர் தெரிஞ்சு ஆல்வேஸ் ராம் 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 ராம். அவன் நந்தகுமாரன், இவன் சூரத்குமாரன். அவனை நந்தகுமாரன் என்று அழைத்தோம், இவனை இன்று சூரத்குமாரன் என்று அழைக்கின்றோம். அவன் மாயன், இவன் தூயன். அவன் மாயா லீலைகள் செய்கின்ற கண்ணன். இவனோ தூய்மையிலும் ராமாவதாரம் போல் தூய்மையாக நின்ற தூயன் யோகிராமன். ஆயினும் இருவரும் ஒன்றாய் நம் விழிகள் தெரிவது ஏன், அது ஏன் என்ற கேள்வி இந்த பாடலில் இருக்கிறது. அடுத்தால் அது முடிக்கும்போது ஒரு தனி நடையோடு அந்த பாடல் வரும். சூரத்குமாரா எங்கள் கோகுல பாலா, கீதை மொழி சொன்ன கிருஷ்ணன் நீதானோ, கோவிந்த நீதானோ, கோபால நீதானோ, சுரத்குமாரா ராம் சுரத்குமாரா என்று நீதான் அந்த கண்ணனா, நீதான் கீதை சொன்ன கண்ணனா, நீதான் கோகுலத்தில் வசித்த பாலனா என்று கேட்கின்ற அளவில் இந்த பாடல் அப்படி நெஞ்சை உருக்குகின்ற பாடலாக, கண்ணனையும் யோகியையும் ஒரு சேர கண்களில் காட்டுகின்ற பாடலாக இருக்கிறது. இந்த பாடலை வழங்குவதற்காக இப்போது திருமதி செல்லம்மாசங்கர் அவர்கள் வருகின்றார்கள். योगी राम शूरत कुमार, योगी राम शूरत कुमार, योगी राम शूरत कुमार जय गुरु राया. योगी राम शूरत कुमार, योगी राम शूरत कुमार, योगी राम शूरत कुमार जय गुरु राम. सद्गुरुनाथ महाराज की जय. ओम. அந்த புன்னை மரம் ஒரு போதி மரம் எங்கள் கண்ணன் அமர்ந்திருக்கும் பிருந்தாவனம். அந்த புன்னை மரம்
ஒரு போதி மரம் எங்கள் கண்ணன் அமர்ந்திருக்கும் பிருந்தாவனம். சந்திரோதயம் பூர்ண சந்திரோதயம், சந்திரோதயம் பூர்ண சந்திரோதயம். மந்தமாருதம் இது அன்பினாலயம், மந்தமாருதம் அது அன்பினாலயம். அந்த புன்னை மரம் ஒரு போதி மரம் எங்கள் கண்ணன் அமர்ந்திருக்கும் பிருந்தாவனம். வேங்குழல் அவன் கையில் விளையாடும், தேய்ந்த விசிறி எங்கு சதா சதிராடும். வேங்குழல் அவன் கையில் விளையாடும், தேய்ந்த விசிறி எங்கு சதா சதிராடும். வெண்ணையை கிண்ணத்தில் அவன் சுவைப்பான், ஏதோ திருவோட்டை இவன் பிடிப்பான். அவன் பறக்க விழிப்பான், இவன் உறக்க சிரிப்பான். அவன் நியாயன், இவன் நேயன். ஆயினும் இருவரும் ஒன்றாய் நம் விழிகளில் தெரிவது ஏன்? அது ஏன்? அந்த புன்னை மரம் ஒரு போதி மரம் எங்கள் கண்ணன் அமர்ந்திருக்கும் பிருந்தாவனம். நாடியவர் வாட அவன் லீலை செய்வான், நம்பியவர் அன்பில் இவன் கரைந்திடுவான். நாடியவர் வாட அவன் லீலை செய்வான், நம்பியவர் அன்பில் இவன் கரைந்திடுவான். பாம்பின் மேலின்றே அவன் ஆடிடுவான், ராம் ராம் என்று இவன் பாடிடுவான். அவன் நந்த குமாரன், இவன் சூரகுமாரன். அவன் மாயன், இவன் தூயன். ஆயினும் இருவரும் ஒன்றாய் நம் விழிகளில் தெரிவது ஏன்? அது ஏன்? அந்த புன்னை மரம் ஒரு போதி மரம் எங்கள் கண்ணன் அமர்ந்திருக்கும் பிருந்தாவனம். சந்திரோதயம் பூர்ண சந்திரோதயம். மந்தமாருதம் அது அன்பினாலயம். அந்த புன்னை மரம் ஒரு போதி மரம் எங்கள் கண்ணன் அமர்ந்திருக்கும் பிருந்தாவனம். சூரகுமாரா எங்கள் கோகுலபாலா, கீதை மொழி சொன்ன கிருஷ்ணன் நீதானோ, கோவிந்த நீதானோ, கோபால நீதானோ. சூரகுமாரா ராம் சூரகுமாரா, சூரகுமாரா ராம் சூரகுமாரா, சூரகுமாரா ராம் சூரகுமாரா.